கடைசியில் என்ன குஷ்புட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. யாரு? இந்த குஷ்புன்னு ஒரு களிசடை இருக்கே, அந்த களிசடைகிட்ட போய் தலாக்கை பத்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றான். உடனே அந்த அம்மா தலாக்குலாம் கூடாது, எப்படி பலதார மனம் என்று சொல்லி பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துது, இதெல்லாம் தடுக்கணும். கண்டிப்பாக யூ நீட் விமென்க்கு, பெண்களுக்கு இன்னைக்கு சுதந்திரம் வேணும். பலதார மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சரின்னு சொல்ல முடியும்? சரி கிடையாது, சரி கிடையவே கிடையாது. எந்த லா, நம்ம பேசிக் கான்ஸ்டிடியூஷனல் லாவே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, முதல் மனைவி உயிரோட இருக்கும் போது இன்னொன்று மனைவி இன்னொன்று பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, திருமணம் செய்துட்டா, தட்ஸ் நோன் ஆஸ் வாட் எல்ஸ் யூ நேம் இட். அது சட்ட ரீதியாக சரி வருமா? வராது. முதல்ல நீ போய் குஷ்புட்ட கேட்கலாமா இதை பத்தி? குஷ்புன்றவ யார்? ஒரு களிசடை, ஒரு விபச்சாரிட்ட போய் ஒழுக்கத்தை பத்தி கேட்கலாமா? மலத்தை தின்னக்கூடிய 4 கால் பிராணிட்ட போய் பிரியாணியை பத்தி கேட்கலாமா? அதுவே மலத்தை தின்னுகிட்டு இருக்கு. அந்த 4 கால் பிராணிட்ட போய் சொல்லுங்கள் பிரியாணியுடைய ருசி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மலத்தினுடைய டேஸ்ட் தான் அதுக்கு தெரியுமே, பிரியாணியை பத்தி அதுக்கு தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா? கற்பூரத்தினுடைய வாசனையை கொண்டு போய் கழுதைக்கு முன்னாடி வச்சு அதுக்கு விளங்குமா? அது மலத்தினுடைய நாத்தம் என்னன்னா அதுக்கு தெரியும், கரெக்டா? அதுக்கு ருசியா தெரியும். அந்த மாதிரி இந்த பிராணிட்ட போய் என்ன கேட்டிருக்காங்க? ஒழுக்கத்தை பத்தி கேட்கலாமா? பலதார மனத்தை பத்தி கேட்கிறாங்க. மீடியாக்காரன் பண்ற யோக்கியத்தனம். அந்த மாதிரி சிண்டு முடிஞ்சு விட்டு தூண்டி விடுற வேலையை அவன் செய்யறான். என்னது? பலதார மனம் கூடுமா? அது எப்படி பெண்களை கொடுமைப்படுத்துறது? அது இவ பல பேரோட சுத்திக்கிட்டு தெரிஞ்சவ, இவளை பத்தி உலகமே தெரிஞ்ச விஷயம். இந்த குஷ்புன்ற பொம்பளைய பத்தி உலகத்துக்கே தெரியும். நீ யார் இடத்துல எல்லாம் எப்படி எப்படிலாம் நீ நடந்து கொண்டாய் என்று காரி துப்பி கொண்டிருக்கின்றாரு. இவளுக்கு ஒரு தார மனமே கூடாது. இவளுக்கு எப்படி கருத்து சொன்னா என்ன? யார் வேணாலும் யார் இடத்துல வேணாலும் போகலாம், பிரச்சனையே இல்லை. இது கற்பு சுதந்திரமா? இதுக்கு பேர் எப்படி? இப்படிப்பட்ட ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கையை வேணும்னு சொல்லி கேட்டு இந்த பொம்பளை மேல அலுவன முட்டையெல்லாம் அடிச்சாங்க. இந்த அம்மா மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி செருப்படி வாங்கின பொம்பளைகிட்ட போய் ஒழுக்கத்தை பத்தி கேட்டா உருப்படுமா? அவங்க சொல்றாங்க இதெல்லாம் கொடுமை. ஒரு கல்யாணம் பண்றதே உனக்கு பிடிக்காது, உனக்கு 2-4 கல்யாணம் உனக்கு எப்படி பிடிக்கும்? அதையும் நீ வெறுக்கக்கூடிய ஆளா இருக்கிற அப்படின்னு பொழுது இதுதான் யதார்த்தம். அப்ப இது ஒரு காரணம். இந்த குஷ்புலாம் பேசக்கூடிய அளவு இருக்கு. அதுல இவங்கெல்லாம் முஸ்லீம்ன்ற மாதிரி வேற காட்டுறாங்க. முஸ்லீம் இஸ்லாத்துக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அந்த நோன்பு துறக்கிறதுக்கு கஞ்சி குடிக்க கூப்பிட்டாங்க அந்த பொம்பளைய. போன வருஷம் கஞ்சி குடிச்சிட்டு நானும் ஒரு முஸ்லீம் தான் பேசுறா. என்ன 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 ஆதாரம்னா, நான் முஸ்லீம்ன்றதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? இப்பயும் என்னுடைய வீட்டுல என்னைய அம்மிஜான்னு கூப்பிடுவாங்க. எது? ஒருத்தனை காதலிக்கும் போது, அன்பாக நேசிக்கும் போது, ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது நம்ம மதத்தை மாத்திக்கொள்ளணும்னு அவசியமே இல்லை. அந்த வகையில இன்னி வரைக்கும் என் வீட்டில் என் அண்ணனுங்களை பாய் தான் கூப்பிடுவேன், அம்மிஜான் தான் கூப்பிடுவோம். உன்னை அம்மின்னு கூப்பிடணும், மம்மின்னு கூப்பிடணும், டம்மின்னு கூட என்னத்தை கூப்பிட்டு தொலைக்கட்டும். இஸ்லாத்துல கொள்கையில நீ இருக்கியா? அதுதான் இங்க கேள்வி. ஓரிரை கொள்கையை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒழுக்கத்தை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ பேசலாமா? இஸ்லாத்தை பத்தி பேசலாமா? இவளை சொல்லி குத்தம் இல்லை. இவளை கஞ்சி குடிக்க கூப்பிட்டாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். முஸ்லீம் சொல்லி இவளை கொண்டு கஞ்சி குடிக்க கூப்பிட்டுருக்காங்கல்ல, கஞ்சி குடிக்க கூப்பிட்டு அவளுக்கு கஞ்சியை கொடுக்கணும். கஞ்சி குடிக்கிற எல்லாரும் குடிச்சு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வாழணுமே. இஸ்லாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சொல்றா. இந்த மாதிரி ரமலான் மாதத்துல முஸ்லீம்கள் 30-40 நோன்பு வைப்பாங்க. 30-40 நோன்பா? எப்ப 10 நோன்பை கூட்டினாங்க, 11 நோன்பு எப்ப கூட வச்சாங்கன்னு தெரியும். ரம்ஜான் சொல்லும் போது இந்த 30 நாள் 40 நாள் நோன்பு இருக்கிறதுல 30 நாள் 40 நாள் நோன்பு இருக்கிறதுல நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. எத்தனை நோன்பு வைக்கணும் கூட உனக்கு தெரியும். நீ இஸ்லாத்தை பத்தி பேசலாமா? இந்த உம்ளைட்ட போய் பலதார மனத்தை பத்தி கேட்டு, தலாக்க பத்தி கேட்டு அவெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆக்கியது யாருன்னா இந்த கபர் வணங்கிகள் தான். இவர்கள் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான சட்டத்தை கொண்டு உள்ளே திணித்ததனுடைய வெளிப்பாடு இது போன்ற அநியாயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜவாஹிர்லான்னு ஒரு ஆள் வருவார், தமுமுக. அவர் என்னவா, அவர் பேரை கர்ண கொடூர வாத்தியார்னு வச்சிருக்காங்க.